வணக்கம். தினத்தகவல் இணையதளத்தில் முக்கிய தகவல்களை தருவது காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் சதீஷ். காஞ்சிபுரம் பட்டு என்ற பெயரில் போலியான பட்டு விற்பனை செய்யும் கடைகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் பாட்டாளி மக்கள் கட்சி காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் கோரிக்கை மனு வழங்கினார். உலக அளவில் பட்டு நகரம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் கைத்தறி பட்டு என்ற பெயரில் பவர்லூம் சேலைகளை விற்பனை செய்து பொதுமக்களையும் சுற்றுலா பயணிகளையும் ஏமாற்றும் கடைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் துரைராஜ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் சினேகாவிடம் அவர் அளித்துள்ள மனுவில், நெசவுத் தொழிலுக்கு பெயர் பெற்ற காஞ்சிபுரத்தில் போலியான விளம்பரங்கள் மூலம் பவர் லூமில் நெய்யப்பட்ட சேலைகளை காஞ்சிபுரம் கைத்தறி பட்டு என்று கூறி விற்பனை செய்து வருகின்றனர். இதனால் வெளிமாநிலங்களில் இருந்து காஞ்சிபுரத்தை நம்பி வரும் வாடிக்கையாளர்கள் மற்றும் கோவில் நகரமான காஞ்சிபுரத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றப்படும் அவல நிலை உள்ளது. காஞ்சிபுரத்தில் உள்ள சில பெரிய பட்டு விற்பனை கடைகள் உள்பட சுமார் 30க்கும் மேற்பட்ட கடைகளில் இதுபோன்ற முறைகேடுகள் நடைபெறுவதாகவும் அந்த கடைகளில் அதிகாரிகளின் ஆய்வுகள் முறையாக நடைபெறவில்லை என்றும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனால் உண்மையான கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டு கைத்தறி தொழில் அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. எனவே காஞ்சிபுரத்தில் உள்ள பட்டு விற்பனை கடைகளில் அதிகாரிகள் முறையான ஆய்வு மேற்கொண்டு கைத்தறி பட்டு என்ற பெயரில் போலி சேலைகளை விற்பனை செய்வதை தடுக்க வேண்டும். மேலும் புதியதாக பிரம்மாண்டமாக தேரடிவீதி பகுதியில் திறக்கப்பட உள்ள கடையால் நிலத்தடி நீர்மட்டம் மற்றும் பாதாள சாக்கடை பாதிக்கும் நிலை உள்ளதால் மாவட்ட நிர்வாகம் உரிய ஆய்வு செய்து அனுமதி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் போலியான பட்டுச்சேலை விற்பனைகளை தடுக்க மாநகரின் மையப்பகுதிகளில் அறிவிப்பு பலகை வைத்திடவும், உண்மையான கைத்தறி நெசவாளர்களுக்கு உரிய ஊதியம் கிடைப்பதை உறுதி செய்து கைத்தறி தொழிலை பாதுகாக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தனது மனுவில் கேட்டுக்கொண்டுள்ளார். கேட்டீங்கன்னா, இந்த காஞ்சி பட்டுன்ற பேர்ல எல்லாரும் காஞ்சி கைத்தறி பட்டுன்னு சொல்லி நம்பி ஏமாறுறாங்க. நிறைய பர்சன் ஏமாறுறாங்க. அதனால பொதுமக்கள் ஒரு நாள்ல இருந்து 1000லேருந்து ஒரு 5000 பேர்கிட்ட ஏமாந்து போறாங்க. இந்த புரோக்கருங்க அதுக்கு அறிவிப்பு பலகை வைக்க சொல்லுங்க. காஞ்சிபுரத்துல ஒரு 10 இடத்துல அறிவிப்பு பகலை. அதனால காஞ்சிபுரம் உள்ள வரும்போது புரோக்கருங்க அதிகம், நீங்க சேலை வாங்க போறோம் அங்கீகாரம் பெற்ற கடையில மட்டும் வாங்குங்க. ஏன்டா எல்லாரும் கைத்தறின்ற பேர்ல எல்லாருமே டூப்ளிகேட் சேலை விற்கிறாங்க. ஒரு கடை இல்லாமல் 100 கடையில் விற்கிறாங்க. அப்போ எல்லா கடையிலும் விற்கும்போது நிறைய பேர் பாதிக்காதுங்கிற வெளியூர்ல நம்பி வரவங்க மட்டும் ஏமாறுறாங்க. இது கண்டிப்பா கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும். இதை நான் தொழிற்சங்க சார்பில் பாட்டாளி தொழிற்சங்க சார்பில் எங்கள் மாவட்ட தலைவர் மகேஷ்குமார், மாவட்ட செயலாளர் மகேஷ்குமாரும் மாவட்ட தலைவர் உமாபதியும் அவங்களோட உத்தரவின் பேர் தான் இதை செய்கிறேன். அதனால் கண்டிப்பாக இதை நல்லபடியாக நடவடிக்கை எடுத்து நல்லது பண்ணணும். நீங்கள்